உங்கள் சோதனை மற்றும் குற்ற உணர்வை மேற்கொண்டு தொடர்ந்து தேவனுக்காக எப்படி வாழ்வது? சோதனைகளை மேற்கொள்வதற்கான வேதத்தின் அடிப்படையிலான ஒரு ரகசியத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். முழுமையாக கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்டில் பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தேன். பல இளைஞர்கள் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள வருவார்கள். அப்பொழுது யூடியூப் அதிகம் இல்லை, டேட்டா செலவும் அதிகமாக இருந்தது. எனவே எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நேரடியாக மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸில் கலந்து கொள்ள ஒரு அழகான பாடி பில்டர் டைப்பில், அதாவது உடற்பயிற்சி செய்யும் ஒரு இளைஞன் இருந்தான். அவனும் ஒரு கிறிஸ்தவன். அவன் நான் ஊழியத்தில் இருப்பதை அறிந்து அவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை பற்றி என்னுடன் பேசுவதற்கு சில நேரம் செலவழிக்க விரும்புவான். ஒரு நாள் அவன் தன் இருதயத்தில் மிகுந்த பாரத்தோடு வகுப்புக்கு வந்து, அண்ணா, உங்களுடன் பேச விரும்புகிறேன் என்றான். நான் சொன்னேன், சரி, இப்பொழுதே பேசலாம் என்று. நாங்கள் பேசுவதற்காக அமர்ந்தபோது அவன் அழத் தொடங்கினான். இத்தகைய ஒரு இளைஞன் குழந்தை போல அழுவதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவனுடைய பாரம் குறைவதற்காக சிறிது நேரம் அழுவதற்கு விட்டுவிட்டேன். பின்னர் அவனிடம் கேட்டேன், என்ன ஆயிற்று, ஏன் அழுகிறாய் என்று. அவன் சொன்னான், எனது சபையில் ஒரு பெண் இருக்கிறாள். அவள் என்னை நேசிப்பதாக தெரிவித்தாள். சில நேரம் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் அவளது ப்ரப்போசலையும் அவளையும் மென்மையாக புறக்கணித்தேன். ஆனால் இந்த நாட்களில் அந்த பெண்ணால் நான் மிகவும் சோதனைக்குட்படுகிறேன். அது என்னை தொந்தரவு செய்கிறது. இப்பொழுது அவளை பற்றி சிந்திப்பதற்கான நேரம் இல்லை என்பதை அறிவேன். எனவே நான் மிகவும் குற்ற உணர்வுடனும் சோகத்துடனும் இருக்கிறேன் என்று கூறி மீண்டும் அழ ஆரம்பித்தான். நான் அவனிடம் கேட்டேன், இந்த போராட்டத்தை இயேசுவிடம் சொன்னாயா என்று. உடனடியாக அவன் அழுவதை நிறுத்தி சிரிக்க ஆரம்பித்து, அண்ணா, இதையெல்லாம் இயேசுவிடம் எப்படி சொல்ல முடியும் என்றான். நான் கேட்டேன், நீ சொல்லாவிட்டால் உன் மனதில் என்ன நடக்கிறது, நீ என்ன யோசிக்கிறாய் என்பது இயேசுக்கு தெரியாதா என்று. அவன் நிச்சயமாகவே அவர் எல்லாவற்றையும் அறிவார் என்றான். நான் சொன்னேன், இப்பொழுது நீ கடந்து செல்லும் இந்த சோதனையை பகிர்ந்தால் இயேசு அதிர்ச்சி அடையவோ கோபம் படவோ போவதில்லை. அவர் ஏற்கனவே உனக்குள் என்ன நடக்கிறது, நீ எப்படிப்பட்ட சோதனை கடந்து செல்கிறாய் என்பதை அறிவார். எனவே அவர் ஏற்கனவே அறிந்தவற்றை அவருடன் பகிர்வதில் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன். அவனது இருதயத்தில் ஏதோ ஒரு ஒளி பிரவேசித்தது போல் தோன்றியது. அவன் தனது சோதனையை இயேசுடன் பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டு தலையை ஆட்டினான். நான் சொன்னேன், அடுத்த முறை உன்னை சோதனைக்குள்ளாக்கும் உணர்வு வரும்போது உன் உணர்வுகளை இயேசுடன் அப்படியே பகிர்ந்து கொள். உன் உணர்வுகளை அவரிடம் சொல்லிவிடு. அவர் உன்னை அறிவார், அவர் உன்னை புரிந்து கொள்வார் என்றேன். அவன் மகிழ்ச்சியுடன் அதை செய்வதாக ஒப்புக்கொண்டான். அடுத்த நாள் அவன் முகத்தில் சிரிப்புடன் வகுப்புக்கு வந்தான். நான் கேட்டேன், எப்படி இருக்கிறாய், இன்று மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றுகிறதே என்றேன். அவன், ஆமண்ணா, நீங்கள் சொன்னபடி எனது சோதனையை இயேசுவிடம் சொன்னேன். இப்பொழுது நான் உண்மையிலேயே விடுதலை உணர்கிறேன் என்று சொன்னான். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உண்மை சம்பவத்தை படிக்கும்போது உங்கள் மனதில் ஏதேனும் வேத வசனம் ஞாபகத்துக்கு வருகிறதா? எனக்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-16 வரைக்கும் இருக்கின்ற வசனங்கள் ஞாபகத்திற்கு வருகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பல நேரங்களிலே நாம் பாவத்தினால் சோதிக்கப்படும் போது குற்ற உணர்ச்சி அடைகிறோம். இப்படி பாவ யோசனைகள், சிந்தனைகள் வந்தால் தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார் என்று வெட்கப்பட்டு தேவனிடமிருந்து விலகுகிறோம். பலர் ஜெபிக்க கூட மாட்டார்கள். ஏனென்றால் ஜெபிக்க முயன்றால் தேவன் அவர்களுடன் கோபமாக இருப்பது போல் உணர்வார்கள். அதனால் ஜெபமும் வேத வாசிப்பும் குறைந்து விடுகிறது. சிலர் சபைக்கு செல்வதையும் நிறுத்துகிறார்கள். சிலர் போதகர்களையும் பிரசங்கிகளையும், பாஸ்டர்ஸ், பிரீச்சர்ஸ், அவர்களை வெறுக்க தொடங்குகிறார்கள். ஒரு சிலர் கிறிஸ்தவம் உண்மையிலேயே உண்மைதானா என்று சந்தேகிக்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் எப்படி? உங்களுக்கு சோதனை வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் சோதனைக்கு உள்ளாகும் போது என்ன செய்கிறீர்கள்?
சிலர் கட்டுப்படுத்த முடியாத கோபம், பொறாமை, கசப்பினால் சோதிக்கப்படுகிறார்கள். சிலர் காமம், அசுத்தமான படங்களை பார்ப்பது, அவற்றின் மூலமாக சோதிக்கப்படுகிறார்கள். சிலர் பயம், சந்தேகங்கள், அவநம்பிக்கை, அன்பிலீஃப் ஆகியவற்றால் சோதனைக்குள்ளாகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த ஒரு சோதனைக்கும் இடம் கொடாமல் அவருடைய இருதயத்தை மகிழ்விக்க விரும்புகிறோம். ஏனென்றால் சோதனைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்யும்போது அது தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் அநேகருக்கு நடப்பது என்னவென்றால், பலர் சோதனைக்கு உட்படும் போது உடனடியாக பதட்டம் அடைகிறார்கள். இதை நான் செய்தால் என்ன ஆகும் என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். சில நேரங்களில் சிந்தனையிலோ செயலிலோ சோதனைக்கு இடமளித்து விட்டால் அவ்வளவுதான், ஐயோ பாவம் செய்து விட்டேன், எல்லாம் முடிந்து விட்டது, தேவன் கோபமாக இருப்பார், இப்பொழுதே என்னை தண்டிக்கப் போகிறார், ஜெபம் செய்தாலும் அவர் கேட்கப் போவதில்லை என்று குற்ற உணர்ச்சியில் வாழ ஆரம்பிக்கிறார்கள். தொடர்ந்து குற்ற உணர்ச்சியிலேயே இப்படியாக வாழ்கிறார்கள். மெதுவாக அவர்கள் தேவனின் சமூகத்தை தவிர்க்கிறார்கள். ஆனால் தேவனின் சமூகம்தான் சோதனைகளுக்கு எதிராக நம்மை உறுதியாக, வலுவாக வாழ பலப்படுத்தி உதவி செய்கிறது. அவரது சமூகத்தை ஜெபம், வேத வாசிப்பு, பிற விசுவாசிகளுடன் இருக்கின்ற நட்பு, ஃபெல்லோஷிப், தேவனுடைய ஆலயம், நல்ல செய்திகளை கேட்பது, இவற்றையெல்லாம் தவிர்க்கும் பொழுது நாம் விசுவாசத்தில் பலவீனம் அடைந்து இறுதியில் சோதனைகளுக்கு இன்னும் அதிகமாய் இடம் கொடுத்து விழுந்து விடுவோம். அதனால் பலர் பாவமான பழக்க வழக்கங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஒரு சோதனையிலும் விழ வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எந்த சோதனையையும் மேற்கொள்ள முடியும். தேவன் உங்களை பற்றி எப்படி சிந்திக்கிறார், உங்களை பற்றி எப்படி உணர்கிறார், நீங்கள் சோதனைக்கு உள்ளாகும் போது உங்களை எப்படி நடத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சோதனை நேரத்தில் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள். சோதனை நேரத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். எபிரேயர் 4:15-16 வரைக்கும் நாம் படித்தோம். அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிற சத்தியங்கள் என்ன? நாம் சோதனைக்குள்ளாகும் போது தேவன் எப்படி உணர்கிறார் என்று அந்த வசனங்களிலே நம்மால் படிக்க முடிகிறது. அவர் நம்மீது கோபம் கொள்வதில்லையாம், அவர் நம்மை கடிந்து கொள்வதில்லையாம், ஆனால் சோதிக்கப்படும் போது பரிதாபம் கொள்ளுகிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறவராயிருக்கிறார். பரிதவித்தல் என்ற வார்த்தை, சிம்பத்தைஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இரங்குதல், பிறரின் பிரச்சனையை புரிந்து கொள்ளுதல், அவர்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்படுதல் என்பதாக இருக்கிறது. நீங்கள் சோதனைக்கு உள்ளாகும் போது தேவன் உங்களுக்காக பரிதபிக்கிறார், வருந்துகிறார். நீங்கள் சோதனைக்குள்ளாகும் போது தேவன் உங்களை புரிந்து கொள்ளுகிறார். உங்கள் சோதனைகளை, உங்கள் சிக்கல்களை புரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் சோதனைக்குள்ளாகும் போது தேவன் சோதனையின் நடுவிலும் உங்களை ஆதரிக்கிறார், உங்கள் பட்சமாக இருந்து செயல்படுகிறார், தொடர்ந்து செயல்பட விரும்புகிறார். நீங்கள் சோதனைக்குட்படும் போது இயேசு உங்களை புரிந்து கொள்ளுகிறார் என்பதையும், உங்களை குறித்து பரிதபிக்கிறார் என்பதையும், உங்களுக்கு உதவ அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதையும் உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? நீங்கள் சோதனைக்கு உள்ளாகும் போது பல ஆவிக்குரிய செயல்களை, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் செய்ய முயற்சித்து உங்களை அழுத்த வேண்டாம். அமைதியாக இருந்து தேவனுடைய அன்பை அனுபவிக்க பழகிக்கொள்ளுங்கள். அமைதியாக இருந்து தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை விசுவாசித்து அவரது அன்பை அனுபவிக்க பழகிக்கொள்ளுங்கள். அமைதியாக இருந்து தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று விசுவாசித்து அவரது அன்பை பெறுங்கள். சரி, தேவனின் அன்பை பெறுவதென்றால் என்ன என்று ஒரு சிலர் கேட்கலாம். எபிரேயர் 4 சொல்லப்பட்டது போல தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தேவனை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பலப்படுவீர்கள். சோதனை அதனுடைய சக்தியை இழக்கும். நீங்கள் சோதனையை மேற்கொள்ள முடியும். தேவனின் அன்பை பெறுவதென்றால் என்ன? தேவனின் அன்பை பெறுவதென்றால் வேதம் சொல்லுகிறபடி தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று உங்கள் மனதில் விசுவாசித்து தேவைப்படும் போது உங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்வதன் மூலமாக தேவனுடைய அன்பை பெற முடியும், அனுபவிக்க முடியும். நீங்கள் இப்படியாக சொல்ல வேண்டும், என் சோதனை நடுவிலும் தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சில சோதனைகளுக்கு நான் இடம் கொடுத்திருந்தாலும் தேவன் என்னை இன்னும் நேசிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால்
வேதம் சொல்லுகிறது, இயேசு எனது பலவீனங்களுக்காக பரிதாபம் கொள்கிறார் என்று. தேவன் எனக்காக வருந்துகிறார். தேவன் எனது சிக்கலை புரிந்து கொள்ளுகிறார். தேவன் தொல்லைகள் மற்றும் சோதனைகள் நடுவிலும் என்னை ஆதரிக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக செயல்பட விரும்புகிறார். அதனால் நான் இந்த சோதனையை ஜெயிப்பேன், நான் மேற்கொள்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படியாக நீங்கள் தொடர்ச்சியாக இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை. சிலர் அப்படியாக தொடர்ச்சியாக சொல்வதை ஒரு பழக்கமாக வைத்து அப்படி சொல்லவில்லை என்றால் தேவன் நேசிக்காதது போல் நினைக்கிறார்கள். அதனால் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை. வெறுமனே 1 அல்லது 2 முறை உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லது அதை ஒரு ஜெபமாக்கி தொடர்ந்து ஜெபித்து விசுவாசியுங்கள். இப்படியாக நீங்கள் தேவைப்படும் போது 1 அல்லது 2 முறை உங்கள் மனதில் அல்லது மெல்லிய சத்தமாக உங்களுக்குள்ளே சொல்லிவிட்டு, தாவீது அப்படி தன்னுடனே அவர் பேசியிருக்கிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் நீ தியங்குகிறாய் என்று தாவீது தன்னுடனே அவருடனே அவர் பேசியிருக்கிறார். அதை போன்ற அனுபவம் தான் இதுவும் கூட. அது நீங்கள் தேவன் உங்களை நேசிப்பதாக விசுவாசித்து நீங்கள் பேசின காரியத்தை நீங்கள் மனதில் விசுவாசித்து தேவன் உங்களை முழுமையாக நேசிக்கிறதை உங்கள் செயலில் காண்பிக்கும் விதத்தில் தேவனால் முழுமையாக நேசிக்கப்படுகிறவராக நீங்கள் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். நான் மீண்டுமாக சொல்கிறேன், தேவன் உங்களை முழுமையாக நேசிக்கிறதை உங்கள் செயலில் காண்பிக்கும் விதத்தில் தேவனால் முழுமையாக நேசிக்கப்படுகிறவராக நீங்கள் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். அது எப்படி தேவனால் முழுமையாக நேசிக்கப்படுகிறவராக வாழ்வது என்று நீங்கள் கேட்கலாம். எப்படி என்றால், நீங்கள் ஏதாவது சோதனைக்கு இடம் கொடுத்து அதன் நிமித்தமாக குற்ற உணர்வினால் ஜெபிக்காமல் இருக்கலாம், வேதத்தை படிக்காமல் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஊழியத்தை செய்து கொண்டு இருந்திருப்பீர்கள் என்றால் அதை செய்யாமல் நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை விசுவாசிக்கிறீர்கள். தேவன் உங்கள் மேல் தொடர்ந்து அன்பாயிருக்கிறதை நீங்கள் செயலில் காண்பிக்க நீங்கள் ஜெபிக்க துவங்க வேண்டும், வேதத்தை படிக்க துவங்க வேண்டும். உங்கள் சபையிலோ அல்லது உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தையோ நீங்கள் தொடர்ந்து செய்யாமல் தவிர்த்திருப்பீர்கள் என்றால் அதை தொடர்ந்து செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவோ குடும்பத்துக்காகவோ நல்ல எதிர்காலத்துக்காகவோ அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்காகவோ செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து தீர்மானித்திருந்த காரியங்களை சோதனையில் சிக்கினதினால் சோர்ந்து போய் செய்யாமல் போயிருப்பீர்கள் என்றால் தேவன் என்னை நேசிக்கிறார், அவர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், அவர் என் முயற்சிகளை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து நீங்கள் செய்ய நினைத்த காரியங்களிலே இப்பொழுதே எவற்றையெல்லாம் துவங்க முடியுமோ அவற்றை துவங்க வேண்டும். இப்படியாக நீங்கள் செயல்படுவதுதான் தேவனால் முழுமையாக நேசிக்கப்படுகிறவராக செயல்படுவது என்ற அர்த்தம். அப்படி செய்யும் போதுதான் நம்முடைய விசுவாசத்தை நாம் செயல்களில் காண்பிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று. நீங்கள் அப்படி செய்ய துவங்கும் பொழுது சில நேரங்களில் உங்கள் மனசாட்சி உங்களை தொடர்ந்து குற்றப்படுத்தலாம். ஆனால் அதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் தேவன் உங்கள் மேலே அன்பாய் இருக்கிறதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து விசுவாசித்து செயல்படுங்கள். இது தேவனுடைய அன்பை தினமும் பெறுவதற்கான ஒரு சிறப்பான வழி. இப்படி செய்தால் சோதனைகள் மெதுவாக குறையும். நீங்கள் தேவனுடைய குறிக்கோளுக்காக வலிமையாக வாழ்வீர்கள். தேவனுடைய நோக்கத்திற்காக நீங்கள் உறுதியானவர்களாக வாழ்வீர்கள். இன்றே தேவனுடைய அன்பை பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள். இதை கேட்கிற ஒரு சிலர் இன்னும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அவர்கள் ஒருவேளை என்ன நாம் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்கிறது போல் இருக்கிறதே என்று சொல்லி நினைக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் உள்ள கெட்ட குமாரனுடைய கதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதை மீண்டும் எடுத்து படியுங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த சத்தியம் அதில் எவ்வளவு உண்மையாய் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதன் பிற்பாடாவது இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தை விசுவாசித்து தேவனுடைய அன்பை பெற்று தேவனால் முழுமையாக நேசிக்கப்படுகிறவர்களாக வாழுங்கள். இந்த சத்தியம் எதற்காக உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது படிக்கிற இந்த வசனத்தின் மூலமாய் புரிந்து கொண்டு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 வரைக்கும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால்
நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோ அல்லது ஆடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நீங்கள் கேட்ட சத்தியங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் நீங்கள் தவறாமல் இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் பகிரும் விதத்திலே மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க யூடியூப்ல கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலியமா உங்களுக்கு ஆடியோ வந்திருக்கலாம், இல்லை ஆர்டிகிள் படிச்சு வாட் எவர் இட் மேபி. முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இதை பகிருங்கள். அது நிமித்தமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும். நீங்க எந்த மீடியாவில் எந்த மீடியமில் நீங்கள் இருக்கிறீங்களோ தெரியல. ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இருப்பீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அநேக செய்திகள் தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒளிபரப்பப்படும். இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணிலே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களை எங்களுடைய ஊழியத்தினுடைய ப்ராட்காஸ்ட் லிஸ்டில் இணைத்துக் கொள்வோம். அது நிமித்தமாக இப்படிப்பட்ட வீடியோக்கள் வெளியிடும் பொழுது அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.